அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் குமரகுண்டம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தோட ஊஞ்சல் தாலாட்டு தான் பார்க்க போகிறோம். இதை கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். தேங்க்யூ. எல்லாம் ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாகிடுச்சு. இந்த வண்டி விடுறதுக்கு 2 வீலர் விடுறதுக்கு கூட இடம் இல்லை. அமாவாசைன்றதுனால எல்லாம் ஃபுல்லாக அந்த பஸ்ஸு நிற்கிற இடத்துக்கு கூட அங்கே எல்லாமே இப்போது நாங்கள் போயிருந்தது ஒரு 7 மணிக்கு. அவ்வளோ டிராஃபிக்கு ஃபுல்லாகவே. கர்நாடகா வண்டி, ஆந்திரா வண்டி அந்த மாதிரி எல்லாமே பஸ்ஸு புக் பண்ணிட்டு அவங்க போகிறாங்க, பார்த்துட்டு போகிறாங்க. பார்த்திங்கன்னா எவ்வளோ எலுமிச்சம்பழம் பாருங்கள். அங்கே காலையிலேருந்தே பார்த்திங்கன்னா இங்கே கூட்டம் அதிகமாக தான் இருந்திருக்கு. நாங்கள் ஒரு 7-8 மணிக்கு போனோம். அவ்வளோ ஜனங்க அங்கே திஷ்டி சுற்றிட்டு போட்டு அவங்க வச்சுட்டு எலுமிச்சம்பழம் போட்டு போகிறாங்க. சரி வாங்க உள்ளே போகலாம். அப்படியே 1 பை 1 பார்த்துட்டு போகலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் உள்ளே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்தது வெளியே, இது உள்ளே வந்துட்டோங்க. உள்ளே பாருங்கள் எவ்வளோ இதே போல் அவங்க மந்திரிச்சு ஒரு எலுமிச்சம்பழம் கொடுக்குறாங்க. அவங்களே மந்திரிச்சு நம்மளை திஷ்டி சுற்றி போட்டு வச்சு விட்றாங்க. இது நாம் அங்கே போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே கம்பல்சரி பண்ணுறாங்க. ஒரு 10 ரூபா தான் கொடுக்குறாங்க. அது கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, அவங்களே வச்சு போடுறாங்க. அந்தளவுக்கு அவங்க ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு அவங்க செய்கிறாங்க. நம்ம நல்லதுக்காக தான். திஷ்டி கழியும் அப்படின்னு குடும்பத்தோடு போனோம்னா கூட கண்டிப்பாக அங்கே இந்த மாதிரி திஷ்டி சுற்றி போட்டுங்க. ஒன்லி ஒரு 10 ரூபா தாங்க வாங்குறாங்க. உள்ளே போகலாம் வாங்க. எவ்வளோ ஜனம் பாருங்கள் கூட்டம். இந்த பக்கம் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. அங்கே போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடுங்க. 7-6 மணிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்குறாங்க சாப்பாடு. போகிறவங்க சாப்பிடாமல் வர்றதில்லைங்க. அங்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. பிரிஞ்சு தான் செய்தாங்க நாங்கள் போக சொல்ல. அது இல்லாமல் அங்கே போயிட்டு வராங்கள்ல, தேங்காய் கட்டுறாங்க. அந்த நிறைவேற்றிட்டு அந்த நிறைவேறின பிறகு பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ ஜனம் தெரியுங்களா. அவங்க தனியாக வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு சாப்பாடு செய்து போடுறாங்க. அவ்வளோ ஜனங்க இங்கே அந்த ஊஞ்சல் தாலாட்டுக்காக இவங்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு 7-8 மணிக்கு ஊஞ்சல் தாலாட்டு 8:30 மணிக்கு சொல்லியிருக்காங்க. சரி உள்ளே போகலாம் வாங்க. இது மூலஸ்தானத்துக்கு போகிற வழி. நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா மூலஸ்தானத்துக்கு போயிட்டு அந்த சாமிக்கிட்ட மூலவர்கிட்ட பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோரிக்கை வைக்கக்கூடாதுங்க. அந்த கொடி கம்பத்துக்கிட்ட தான் வைப்பாங்க. இங்கே பாருங்கள் தேங்காய் 100 ரூபா கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய பேர், டேட்டு, நீங்கள் எப்போ வாங்குறீங்க அந்த டேட் டைமெல்லாம் போட்டு அதில் விட்ருவாங்க, எழுதி விட்டுருவாங்க. அதை போயிட்டு நம்ம அர்ச்சனை பண்ணிவிட்டு கட்டணும். அதை பார்த்திங்கன்னா நம்ம வேண்டிட்டு இப்போ வீடு கட்டணும், இல்லை நம்மளுக்கு கல்யாணம் ஆகலை, இல்லை பசங்க இல்லை அப்படின்ற வேண்டிட்டு கட்டினோம்னா கண்டிப்பாக நிறைவேறுது அப்படின்றாங்க. அவங்களா மறுபடியும் அதை அவங்களே அவங்க கையாலே அதை அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த தேங்காய் உடச்சிட்டு போகிறாங்க. அவ்வளோ ஜனம் நம்பிக்கை இல்லாமல் எவ்வளோ கட்டியிருக்காங்க தெரியுமா. அவ்வளோ நம்பிக்கை இந்த கடவுள் மேலே. உண்மையிலே பார்த்திங்கன்னா நாங்கள் மலையனூர் போகலான்ட்டு தான் இருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தை அமாவாசை. ஆனால் எங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய குமரகுண்டா, ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்கு பொன்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய குமரகுண்டா கோயிலுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது ஊஞ்சல் ஆடுறதுக்காக சாமியை எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பூஜை எல்லாமே பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. இப்போது இந்த சாமி எடுத்துகிட்டு தான் அங்கே ஊஞ்சல் தாலாட்டு நடத்த போகிறாங்க. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பூ அலங்காரம், டெக்கரேஷன் எல்லாமே பண்ணிவிட்டு அம்மனை ஜோடித்து வச்சுட்டு இருந்தாங்க. கற்பூரம் கொளுத்தி இப்போ தூக்கிட்டு போகிறாங்க. 3 சுற்று வராங்க அந்த கோயிலை சுற்றி. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கோயில் நிர்வாகத்தார் அதை பூஜை பண்ணிவிட்டு நம்ம போகிறவங்க தாங்க அதை தூக்கிட்டு வராங்க. நீங்கள் கூட அங்கே போனீங்கன்னா நீங்கள் கூட அந்த சாமியை தூக்கிட்டு வரலாம். யாரும் எல்லாருக்கும் எதுவும் சொல்கிறதில்ல கோயில் நிர்வாகம். அந்தளவுக்கு மக்கள் வர்றவங்களுக்கு அந்தளவுக்கு இது கொடுக்குறாங்க, முன்னுரிமை தராங்க. எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லை. அந்தளவுக்கு ஜனம் எவ்வளோ க்ரௌடாக இருந்தால் கூட நம்மளால் முடிஞ்சால் அங்கே போயிட்டு கிட்ட போயிட்டு அந்த சாமியை முன்ன பின்ன நின்று நம்ம தூக்கிட்டு அங்கே பண்ணலாம். பூஜை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வராங்க. எவ்வளோ ஜனம் பாருங்கள். நாங்கள் ஒரு 7-8 மணிக்கு போனோம். பார்க்கலாம் அவங்க என்ன சொல்கிறாங்க, எது சொன்னாங்கன்னு பார்க்கலாம். அந்த தேங்காய் நாங்களும் கட்டலான்னு நினச்சேன். ஆனால் டைம் ஆச்சு, முடியல. சரி இதெல்லாம் பார்த்துட்டு கட்டலாம் அப்படின்ட்டு அவர் தாங்க பூசாரி. இந்த கோயிலோட நிர்வாகம் மொத்தமே அவர் தான் பார்க்குறாரு. இதுக்கு முன்னே வீடியோ கூட சொல்லியிருப்பேன். இது போல் ஒவ்வொரு விஷயமும் குமரகுண்டாவோட ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ண மறக்காதீங்க. இந்த சேனலுக்கும் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு இந்த தை அமாவாசையில் நீங்கள் எந்த கோயிலுக்கும் போகல அப்படின்ற பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்டுக்கு, உங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கூட அனுப்பி வைக்கலாம். அவ்வளோ பிரமாதம், அவ்வளோ விமர்சையான கோயிலுங்க. இது ரொம்ப பிரமாதமான கோயில். நீங்கள் அங்கே போயிட்டு வாங்க. உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் நினச்சதை நிறைவேற்றக்கூடிய அங்காள பரமேஸ்வரி அம்மன்னு தான் சொல்லலாம். அவ்வளோ ஜனம் போகிறாங்க. இங்கே தூக்கிட்டாங்க பாருங்கள். இப்போ கோயில் சுற்றி 3 சுற்று வர்றாங்க.
3 சுற்றி வந்துட்டு அப்புறம் தாங்க அந்த ஊஞ்சல் தாளாட்டுறாங்கள்ல அந்த இடத்துக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. நாங்களும் வந்து கூட தூக்கணும் கொஞ்சம். அப்புறம் வந்துட்டு அந்த மூலஸ்தானத்தை வந்து அவங்க அந்த கோயில் 3 சுற்றுறதுக்கு வந்துட்டாங்க. நாங்களும் கூடவே சுற்றணும். பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அம்மனை வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி இதில் வந்து நம்ம அம்மனை தூக்கணும். எவ்வளோ ஜனம் பாருங்கள். எங்கள் பக்கத்தூர் ஆளுங்கள்லாம் கூட எல்லாமே அதில் தூக்கிட்டு போகிறாங்க. இவர் தாங்க சரி, அவர் எல்லாமே இந்த நிர்வாகம் பண்ணுறது எல்லாமே அவர் தான். அவ்வளோ யாருக்கும் ஒரு இது இல்லாமல் அந்தளவுக்கு வந்துட்டு அவர் நீட்டாக நடத்துகிறாருங்க அந்த தேவஸ்தானத்தை வந்துட்டு. அங்காள பரமேஸ்வரிக்கு மூலஸ்தானத்தை பக்கத்துலேயே வந்து பெரிய வந்து ஒரு சிலை ஒன்று அமைச்சிருக்காங்க. அங்கே புத்து கோயில் வந்து கட்டியிருக்காங்க. அங்காள மலையனூரில் எப்படி இருக்கோ சேம் அதே போல் இருக்குங்க இந்த அம்மனும். கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தோடு போயிட்டு அமாவாசை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த போல் நாட்களில் வந்து நிறைய கூட்டம் கூடுதுங்க இங்கே. அந்த லைன் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பக்கம் இந்த கோயிலில் வந்து ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு போங்க. அந்தளவுக்கு விமர்சையான கோயில் தான் இது. லட்சக்கணக்கான மக்கள் வந்து இங்கே தினமும் வந்துட்டு தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. பாருங்கள் ஊஞ்சல் தாலாட்டு வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. 3 சுற்றி வந்துட்டு தான் அப்புறம் ஊஞ்சலில் தாலாட்டுக்கிட்டு எடுத்துகிட்டு வராங்க. மாதிரி இடத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைவேறாத ஆசைகள் வீடு கட்டணும், இல்லை நம்மளுக்கு நம்ம பசங்க நல்லா படிக்கணும், அந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி கோயிலுக்கிட்ட போயிட்டு வாங்க. ஏன்னா நம்ம புண்ணியம் செய்தவங்கெல்லாம் வந்து மெரிப்பாங்க அப்படின்வாங்களா, அவங்க காலடி நம்மளும் மெரிச்சோம்னா அந்தளவுக்கு வந்து நல்லதுன்னுவாங்க. எதனால் வந்து எல்லாமே வந்து இதுக்கு வந்து பார்க்கவும் முடியாதுங்க. நம்ம ஆண்டவனோட அருள் இருந்தால் தான் நம்ம இது போல் இடத்துக்கெல்லாம் போக முடியுங்க. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போயிட்டு வாங்க நீங்களும். அதுவும் இல்லாமல் வந்து செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி அந்த நாளில் வந்து மகா யாகம் நடத்துகிறாங்க. யாகத்தில் வந்து நீங்களும் அந்த யாகம் நடத்தணும் அப்படின்னீங்கன்னா இந்த பூசாரி வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எந்த வித எப்படியாப்பட்ட யாகம் நடத்தணுமோ அதை சொல்லி வந்துட்டு நம்ம பேரில் வந்துட்டு நம்மளே யாக குண்டத்தில் வந்துட்டு உட்கார வச்சுட்டு யாக சாலையில் வந்துட்டு அவர் வந்து நம்மளுக்கு நடத்தி வைக்கிறாருங்க. அந்தளவுக்கு பிரமாதமாக பண்ணுறாரு. நான் ஒவ்வொரு அப்டேட்டும் இதை வந்து எடுத்து போட்டுகிட்டே இருக்குங்க. இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைபர் பண்ண மறக்காதீங்க. போன பௌர்ணமிக்கு வந்து 2 பசங்க வந்து இல்லை அப்படின்றதுனால ஒரு 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்கள உட்கார வச்சு அம்மன் முன்னாடி அவ்வளோ பிரமாதமாக பண்ணி அந்த பூஜையை வந்து அவர் செய்து முடித்தாருங்க. அவ்வளோ ஜனத்துக்கு முன்னாடி வந்துட்டு பசங்க இல்லை அப்படின்றதுனால அம்மன் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு அடுத்த முறை வரும்போது அவங்க பசங்களோட கண்டிப்பாக வருவாங்க. நாங்கள் எல்லாமே பிரார்த்தனை பண்ணோம். இந்த பாருங்கள் எவ்வளோ ஜனம் பாருங்கள். ஊஞ்சல் தாலாட்டுக்கிட்ட எடுத்துகிட்டு வராங்க அம்மனை. எடுத்துகிட்டு வந்து அங்கே வந்து ஊஞ்சல் தாலாட்டுக்கிட்ட வச்சுட்டு அதை வந்து பார்த்தோம். சாமி வந்துட்டு ஊஞ்சல் தாலாட்டை வந்து தொடங்கி வைக்கிறாரு. ஆரம்பித்து கற்பூரத்தை ஏற்றி தாலாட்டு பாடுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாரு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாமி வந்து நம்ம இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து நாமெல்லாம் வந்து எவ்வளோ பாக்கியம் செய்திருக்குன்னு தெரியுங்களா. அங்காள பரமேஸ்வரி அம்மனாவே அந்த சக்தி வாய்ந்த அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு பிரமாதமான கோயில் தான் அங்காள பரமேஸ்வரி. நம்ம நினச்சதை நம்ம அந்த அம்மன் கிட்ட வேண்டணும்னா கண்டிப்பாக வந்து நிறைவேற்றாமல் விட மாட்டார். அந்தளவுக்கு ஒரு விமர்சையான ஒரு அம்மன் தாங்க, சக்தி வாய்ந்த அம்மன். கண்டிப்பாக வந்து இந்த பக்கம் போனீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி அம்மனை வந்து இப்போ தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்றதை பார்க்கலாம் வாங்க. அடுத்த பௌர்ணமி, அடுத்த செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை என்னென்ன நடக்க போகுது பக்தர்கள் ரூபாய் 20 டிக்கெட் கொண்டு ஊஞ்சல் தாலாட்டில் கலந்து கொண்டு அம்மன் அவர்களுமாக அழைக்கிறோம். அடுத்தது பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அமாவாசை வருகிறது. தவறாமல் கலந்து கொண்டு அம்மன் அவர்களுமாக கேட்டுக்கொள்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் தாலாட்டு நம்ம அடுத்த பௌர்ணமி, அமாவாசை அது போன்ற நாட்கள் என்னென்ன விசேஷமான நாட்கள்ன்றதை அவர் சொல்லியிருப்பார். நீங்கள கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா அது அந்த நாளில் வந்து கலந்துக்குங்க. இப்போது 20 ரூபாய் டிக்கெட்டுங்க சாமி ஊஞ்சல் தாலாட்டு செய்கிறதுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு செய்கிறாரு பாருங்கள்,
அந்த மாதிரி அன்னதானத்துக்கு அப்படியேப்பட்ட ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து நீங்கள் கொடுக்குற அந்த ரூ. 10 ரூ. 20 பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் தாலாட்டுறதுன்றது பெரிய விஷயந்தான். அதுவும் போக வந்து நாம் அந்த கொடுக்குற ரூ. 10 வந்துட்டு நம்ம 10 பேருக்கு அன்னதானம் செய்கிறோம் அப்படின்ற ஒரு திருப்தியும் நம்மளுக்கு கிடைக்குது. அவங்க சொல்லி தான் செய்கிறாங்க. ஒரு ரூ. 10 கொடுத்துட்டு போங்க. அது வந்து உங்கள் பேரில் வந்துட்டு அன்னதானத்தில் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், பெண்கள், ஆண்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துட்டு காணிக்கையை கொடுத்துட்டு அம்மனை வந்து போயிட்டு ஊஞ்சல் தாலாட்டிட்டு வராங்க. எவ்வளோ ஜனம் பாருங்கள், அங்கே நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லைங்க. அந்தளவுக்கு வந்து அவ்வளோ ஜனம். நாங்கள் வந்து 8, 9 ஆயிடுச்சுங்க அங்கேயே. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு தான் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்தோம். இதை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணுன்ட்டு நினச்சேன். அதனால தான் இந்த அம்மனை வந்து வீடியோ எடுத்து இவ்வளோ நேரம் உங்களுக்காக வந்து அந்த அம்மனை வந்து நீங்கள் தரிசிச்சிங்கன்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குமரகுண்டா அம்மன் வந்து தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ண மறக்காதீங்க. குமரகுண்டாவில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நாங்கள் வந்து இந்த சேனலை கண்டிப்பாக வந்து எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணலான்னு இருக்கோம். அடுத்த பௌர்ணமிக்கு வந்து லைவாக வந்து டெலிகாஸ்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணால் தான் எங்களுக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர் தேவை. கண்டிப்பாக அதை ரீச் ஆகிட்டோம்னா கண்டிப்பாக நாங்கள் அங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் லைவாகவே போடுவோம். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிங்கன்னா நாங்கள் லைவில் வர சொல்ல நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ண மறக்காதீங்க, லைக் பண்ண மறக்காதீங்க. பாருங்கள் எல்லாம் எவ்வளோ ஜனம் பாருங்கள். அங்கே போகிறவங்க எல்லாமே வந்து அந்த ஊஞ்சல் தாலாட்டு செய்துட்டு வரோம். இது வந்து மூலஸ்தானம், அங்காள பரமேஸ்வரி அம்மன் மூலஸ்தானம். இங்கே பார்த்தீங்கன்னா தேங்காய் கட்டுறவங்க அங்கே தேங்காய் வாங்கிட்டு வந்துட்டு அந்த அம்மனோட காலடியில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் தாங்க கட்ட சொல்கிறாங்க. அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய தரிசனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ண மறக்காதீங்க.